தொழிலாளர்கள் ஒருவன் சேனல் மூலமாக உங்களை பார்ப்பது மிக மகிழ்ச்சி அடைகிறது. பெரியார் அண்ணா திராவிட கழகத்தின் மூலமாக நான் அங்கங்கே சென்று மக்கள்கள் விழிப்புணர்ச்சியோடு ஓட்டு போடுகிறார்களா என்று பார்த்தேன். நான் வாக்குச்சாவடியில் போன வாக்குச்சாவடியிலெல்லாம் மக்கள் விழிப்புணர்ச்சியோடும் மாற்றம் தேவை என்பதற்காகவே அவர்கள் ஓட்டு போடுகிறார். இதிலிருந்தே நான் புரிந்து கொண்டேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று. தமிழகத்தில் முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் ஆண்ட அதே முதலமைச்சர் மறுபடியும் 5 ஆண்டு காலம் ஆளப்போகிறார். மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை கொண்டு வரப்போகிறார். மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். ஆகையால் என்னுடைய தொகுதியை நான் ஓட்டு போட சென்ற போது மக்கள் பேசிக் கொண்டதை என் காதலியை நான் கண்டேன். இரட்டை இலையில ஓட்டு போட்டீங்களா என்று அவர்களுக்குள்ளே பேசுவதை நான் கண்டறிந்தேன். ஆகையால் வரும் இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை இருக்கும்போது தமிழகமே ஒரு புற்றுணர்ச்சியோடு இருக்கும். ஏனென்றால் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போது நிச்சயம் 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 என்று நான் 2 இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டவர்களுக்கு நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வது மட்டுமில்லாமல் என் அருமை நண்பர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்று வெற்றி பெறும். இது யாருடைய சின்னம்? புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரனுடைய சின்னம். இது யார் சின்னம்? அம்மா பார்த்த சின்னம். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இரட்டை இலையை மீட்பதற்காக நான் போராடுகிறேன். உண்மையிலேயே இரட்டை இலை மீட்க வேண்டும் என்றால் என்ன செய்திருக்க வேண்டும்? அவர்களோடு இரட்டை இலைக்கு ஓட்டு போடுங்கள், இரட்டை இலை ஜெயிக்கட்டும் என்று தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன். ஓட்டை பிரிக்க நினைக்க மாட்டார்கள். அனைத்து இந்த அண்ணா திராவிடம் உணர்ச்சி உள்ளவர்கள் ஓட்டை பிரிப்பதற்காக தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார்கள். ஆனால் அப்படி இருந்தும் எடப்பாடி அவர்கள் நான் ஜெயிப்பேன் என்று முன்வரார். அதுதான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1.5 கோடி தொண்டர்களுடைய உள்ளத்தில் இருப்பது எடப்பாடி அவர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.